மக்கள் கட்சி சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு வருகிற 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் விமர்சையாக நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ள இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த மாநாட்டில் தமிழின போராளியும் சமூக உரிமை காவலரும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவருமான மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அண்ணன் சின்னவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் MP அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து வருகிறது. மாநாட்டுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் GK மணி MLA, முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் மாநாடு பணிகளை நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பணிகளை சிறப்பாக செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாடு அரசியல் கட்சிகளிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, பகுதி நிர்வாகிகள், வன்னிய இளைஞர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் அனைத்து தமிழ் சொந்தங்கள், சகோதர சகோதரிகள் என அனைவரும் அலைக்கடலென திரண்டு வந்து சிறப்பிக்க வேண்டும் என செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் சோழிங்கநல்லூர் SM நிர்மல்குமார், மாவட்ட தலைவர் பச்சையப்பன், மாவட்ட துணை செயலாளர் மா சதாசிவம், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் சோழிங்கநல்லூர் SM நிர்மல்குமார், சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி செயலாளர் சந்துரு. இந்த மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள், வன்னிய இளைஞர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த தொண்டர்கள் மற்றும் அனைத்து தமிழ் சொந்தங்கள், சகோதர சகோதரிகள் என அனைவரையும் அலைக்கடலென திரண்டு வந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் நீலை M நிர்மல்ராஜ், சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி தலைவர், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம். அனைவரும் வாரீர், மாநாடு சிறப்பிப்பீர், மாநாடு வெற்றி பெற ஆதரவு தாரீர் என கேட்டுக்கொண்டுள்ளார்.